ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இந்த பதிவு எதுக்குன்னா, ஒரு நாதாரி முண்டத்துக்கு தாங்க. கிழட்டு நாதாரி முண்டம். அது இப்போ கர்ப்பமாக இருக்க பிறகு அந்த கர்ப்பமாக இருக்கிற அலப்புற ஐயோயோயோ தாங்க முடியலடா சாமி. நம்மளாம் என்ன பண்ணுவோம்? கர்ப்ப காலத்தில் நம்ம வீட்டுக்கார பக்கத்தில் இருந்து நம்மளை கவனிச்சுக்குவாங்க, நம்ம சொந்தக்காரங்க கவனிச்சுக்குவாங்க. அதானங்க உண்மை. ஆனால் அங்கே ஒன்றுமே கிடையாது. ஆனாலும் அதோட அலப்புறம் தாங்க முடியல. அதுனா வயசு என்ன 47 இருக்கும், 47 வயசு இருக்கும். இப்போ என்னமோ புதுசாக புள்ள பொக்குற மாதிரி ஐயோயோயோ அலப்புறம் தாங்க முடியலடா சாமி. எப்படி சொல்லுவாங்க, என்னமோ புதுசாக உலகத்தில் புதுசாக ஃபஸ்ட்டு குழந்தை பார்க்குற மாதிரி அவ்வளோ ஒரு அலப்பறை தாங்க முடியல. இதையே நம்ம சொல்லணும் அவசியமே கிடையாது. ஏன்னா யூடியூப்பை திறந்தாலே அந்த நாதாரி தான் வருது. நம்ம என்ன செய்ய, அதை பார்க்கணும், இதெல்லாம் பார்க்கணும், இதெல்லாம் ஒரு பூஜா, இதெல்லாம் ஒரு இதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்காத போனாலும் தள்ளி விட்டாலும் திரும்ப திரும்ப அதுதான் வருது. நம்ம என்ன பண்ணுறது சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்களே சொல்லுங்கள். கர்ப்பமாக இருந்தால் என்ன? கர்ப்பமாக இருந்தால் குழந்த கர்ப்பமாக இருக்கிறதும் குழந்த பார்க்குறதும் தெரியக்கூடாதும்பாங்க உலகத்தில். ஆனால் அது இங்கே ஒரு அலப்புற ஒரு நாதாரி கலட்டு முண்டை என்ன பண்ணுது, அப்படியே என்னமோ வயிற்றில் பேசு, இப்படி தடவுது, இப்படி தடவுது, இப்படி தடவுது, இப்படி தடவுது. என்ன இதெல்லாம்? இப்போ எங்கே போச்சு ஒரிஜினல்? எங்கே போச்சு ஒரிஜினல்? எங்கே போச்சு? அடுத்தவங்களை கேவலமாக பேசுகிறது, ரொம்ப ரொம்ப கேவலமாக பேசுகிறது. புரியுதா? இதெல்லாம் உலகத்துக்கும் ஒத்துக்காது, நாட்டுக்கும் ஒத்துக்காது. அடக்கி வாசி அமுக்கி வாசி. ஓகேவா? என்ன இதெல்லாம் அலப்புற? என்ன அலப்புற? அது எத்தனை வயசில்? 47 48 வயசு இருக்கும் அந்த கலட்டு முண்டைக்கு. அது பண்ணுற அலுப்பு தாங்க முடியல. யூடியூப்பில் என்ன ஒரு அலப்புற. சை, என்ன இதெல்லாம் ஒரு ஜென்மமா? குழந்த பெற்றா, கர்ப்பமாக இருந்த காலத்தில் குழந்த பெற்றா வெளியில் தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதானங்க உண்மை. இது என்னன்னா உலகத்துக்கே தெரியுது. என்னமோ அதிசயமாக இதுதான் புள்ள பெற்று ஃபஸ்ட்டு தூக்குற மாதிரி, ஃபஸ்ட்டு குழந்தைய வச்சுக்கிற மாதிரி. என்னம்மா அலப்புற தாங்க முடியலடா சாமி. இந்த கிழட்டு முண்டை படுறது பாடு. எப்பா பரவாயில்ல. எல்லாம் எங்கே போனார்கள்? போயிட்டாங்களா? ஒரேடியாக போயிட்டாங்களா? அப்படியா? யாரையும் ஆணவத்தில் ஆடக்கூடாது. ஆணவத்தில் ஆடினா இந்த கதி தான். சரியா? அமுக்கி வாசி அடக்கி வாசி. பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.